சண்டே ஈவினிங் இன்னைக்கு நான் சண்டே லஞ்சுக்கு என்ன பண்ணேங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 பீஸ் வாவல் எடுத்துக்கிட்டேன். வாவல் மீன்னு சொல்லுவோம்ல அதை எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு சட்டியில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். மேபி 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இதை லைட்டாக கலக்கி விட்டுக்கணும். கேஸை பற்ற வச்சு இந்த கடாயை அதில் வைக்கணும். ஸோ இப்போது நம்மளோட வாவல் மீன் பாயில் ஆகிட்டுருக்கு. அது நல்லா வேகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் அது ஆகும். ஸோ இப்போது நல்லா வெந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது நல்லா அது கொதித்து வருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரணும். இந்த மீன் டைம் ஒரு பச்சை மிளகா, அதே மாதிரி ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாவல் மீன் அவிச்ச மீனை எடுத்து அதை தோல் தனியாக முள் தனியான்னு செப்பரேட் பண்ணி அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ளஷ் வச்சு தான் இப்போ நம்ம வறுவல் பண்ண போகிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதை நல்லா எண்ணெய் ஊற்றி சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். லைட் ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி கரியாமல் பார்த்துக்கணும். ஸோ இது சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உருத்தி வச்ச மீனை இதில் போட போகிறோம். அவிச்சு உருத்தி வச்ச மீன் அந்த ஃப்ளஷ்ஷை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் கொஞ்சம் நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ண கறி மசாலா, நேற்றுக்குள்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். ஸோ அந்த ஃபிஷ் மசாலா தான் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது நான் மீன் குழம்பு வைக்க கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைக்கான அளவு தேங்காய் எடுத்துக்குவேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இப்போது நம்ம இதில் நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ண 2 ஸ்பூன் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணி இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கடையில் வாங்குகிற கறி மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. ஸோ தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு 1/2 கப் ஊற்றினா போதும். மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ குழம்ப கூட்டி போட்டாச்சு. இதில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு மீனை போட்டு ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டு மீன் குழம்ப கொதிக்க வைக்கணும். இப்போது நம்மளோட மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் டைம் கருவாடுக்கு நான் மசாலா தடவி வச்சுருக்கேன். மீன் வறுவல் ரெடி. கருவாட்டுக்கு நான் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கறி மசாலா நேற்று அரைச்சது இது எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட லஞ்ச் ரெடி. ஃபிஷ் கறி, கருவாட்டு ஃப்ரை, மீன் வறுவல் ரெடி. இப்போது சண்டே ஈவினிங் நான் ஒரு 8 பீசஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் போடுறேன். அதில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேன். தேவையான அளவு உப்பு, இதில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு. இப்போது நான் பண்ண போகிறது மின்ஸ்ட் சிக்கன் கட்லெட். அப்புறம் நேற்றுக்கு அரைச்சி வச்ச கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு மிக்சியில் ஒரு நேரம் லைட்டாக மின்ஸ் பண்ணி எடுப்பேன். ஒரு நேரம் லைட்டாக அரைச்சி எடுத்தால் போதும், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். ஸோ இதுதான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போது அரைச்சி வந்தாச்சு. இப்போது நான் ரவுண்டாக தட்டையாக மீட் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு இதில் ஒவ்வொன்றா நான் போட்டு எடுக்கிறேன். ஒவ்வொரு பீசஸாக போட்டு எடுக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. நல்ல ஒரு டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை சுட சுட இறக்கியாச்சு. இப்போது மின்ஸ்டு சிக்கன் கட்லெட் ரெடி.